டவுட் வந்தா என்ன வேணா பேசுவீங்களா? என் அக்காவோட ஹஸ்பண்டுங்கிறதால ரொம்ப பொறுமையா போறேன். நீங்க பேசின அதே வார்த்தைய வேற யாராவது பேசியிருந்தா இங்க நடக்கிறதே வேற. வருண் விடுப்பா, மாப்பிள்ளை ஏதோ தெரியாம பேசிட்டாரு. அவரு பேசினது என் வைஃபப்பா. என்னால எப்படிப்பா அமைதியா இருக்க முடியும்? நீங்க என்ன சொன்னீங்க? இந்த குடும்பத்துக்கு பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாளா? வெண்ணிலா நம்பி வந்தவங்கள உயிரை கொடுத்து காப்பாத்துவாளே தவிர யாருக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டான். அவ மனசு தங்கம். அதனால்தான் திருட வந்தவனுக்கு கூட ஹெல்ப் பண்ண நினைச்சிருக்கா. அத புரிஞ்சுக்காம சீ. வெண்ணிலா, சாரிமா. உன்னை நாங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம். வந்தவன் திருடன்னு ஒரு வார்த்தை சொல்லிருந்தா இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் ஆயிருக்காதுல்ல. பரவாயில்ல அத்தை. என் குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் என்னை பத்தி நல்லா தெரியும். எல்லாரும் என்ன புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு நான் தான் அதை தப்பா நினைச்சிட்டேன். அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டேன். என் அப்பா அம்மா தலை குனிற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன் பெரியம்மா. வெண்ணிலா, சாரி வெண்ணிலா. இருட்டுல உன்னை அப்படி பார்த்ததும் நான் தான் தப்பா நினைச்சு சத்தம் போட்டுட்டேன். எல்லாரும் அப்படி பேசினதுக்கு நான் தான் காரணம். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு ப்ளீஸ். அண்ணி, நீங்க இப்ப எதுக்கு சாரி கேக்குறீங்க? எல்லாரும் முன்னாடியும் வாயை மூடிட்டு அமைதியா இருந்தா இப்படிதான் தப்பா பேசுவாங்க. கேட்கும் போது என்ன நடந்துச்சுன்னு வாயை திறந்து சொல்ல வேண்டியதானே? அதானே, பின்னாடி கதவை திறந்து யாருக்கும் தெரியாம ஒருத்தனை வெளில கூட்டு போனா அதுல எல்லாருக்கும் சந்தேகம் வரதானே செய்யும். அதான் கேட்டேன், அதுல என்ன தப்பு? வெண்ணிலாவோட இடத்துல பவித்ரா இருந்திருந்தாலும் இப்படிதான் சந்தேகப்படுவீங்களா மாப்பிள்ள? வெண்ணிலா நம்ம வீட்டு பொண்ணு. அவளை நாமளே சந்தேகப்பட்டது தப்பு. இனிமே உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம அவசரப்பட்டு யாரையும் இப்படி பேசிடாதீங்க. இந்த பிரச்சனையை இதோட விட்டுருங்க. எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கு போங்க.